இந்தியாக்குள்ள ட்ரேடிங்காக வந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கிட்டத்தட்ட 45 ட்ரில்லியன் டாலர் மதிப்புள்ள வளங்களை நம்ம இந்தியால இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்தியாவோட லாஸ்ட் கிங்கான டிப்பு சுல்தான் 18th செஞ்சுரியோட ஸ்டார்டிங்ல இறந்ததுக்கு அப்புறம் இந்தியாவையே ஓவராலா டாமினேட் பண்ண நினைக்கிறாங்க பிரிட்டிஷ் எம்பையர். அண்ட் இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக டாமினேட் பண்ண ஆரம்பித்த பிரிட்டிஷ் எம்பையர் 1858ல் இந்தியாவோட டோட்டல் கண்ட்ரோலையும் எடுக்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்தியாவோட வேல்யூபிள் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே ஓன் பண்ண ஆரம்பித்த பிரிட்டிஷ் எம்பையர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தங்கத்தை நோக்கி போகிறாங்க. அண்ட் கேஜிஎஃப்ஐயும் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. பிரிட்டிஷோட ஆஃபீஸரான ஜான் வாரன் அந்த குலார் கோல்ஃபீல்ட்ல இருந்து அதிக அளவிலான தங்கத்தை எடுக்கணுன்றதுக்காக எக்ஸ்பென்சிவான எக்யூப்மெண்ட் எல்லாமே கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த கேஜிஎஃப்ல தங்கத்தை எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேலே அடிமையாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களை வந்து சார நீங்கள் நம்ம டிஆர் ஜுவல்லரியை ஃபாலோ பண்ணுங்க.